ஒரு மகிழ்ச்சியான தீபாவளி, ஒரு அருமையான திருவிழாவை கொண்டாட மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த தீபாவளிக்காக நிறைய திட்டங்கள், தள்ளுபடி திட்டங்கள், பரிசு திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். வாடிக்கையாளருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட கட்டர்ன் ஃபேப்ரிக்ஸ்க்கு 5 முதல் 50% தள்ளுபடி. அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் அலங்கரிக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய இலவச பரிசுகள் அதெல்லாம் தரதா திட்டமிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. வேற என்ன நான் பேசுறது, இந்த முறை நம்ம கடைக்கு வந்திருக்க வாடிக்கையாளர்கள் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் பார்க்க போகிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, பேசிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது வீடுங்கிறது ஒரு தாயினுடைய கருவறை மாதிரி. அந்த வீட்டினுடைய சூழல் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த வீடு மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வீடு சோகமாக இருந்தால் நாம் சோகமாக தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வீட்டில் இருந்தால் தோக்கிறப்ப அந்த வீட்டினுடைய சுவர்கள், அந்த வீட்டினுடைய கதவுகள், ஜன்னல்கள் இதெல்லாம் கைத்தட்டி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வெளியில் அனுப்புகிறப்ப நீங்கள் எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி சேலம் மக்கள்கிட்ட உருவாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி அவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறத விட ஒரு படி மேலே இன்றைக்கி தீபாவளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேண்டுகோள் விட்டுருந்தோம். தீபாவளி பண்டிகையில் நீங்கள் மட்டும் பூத்துணி போட்டுக்கிறீங்க, உங்கள் வீட்டு கதவு ஜன்னல் அதுக்கெல்லாம் போட மாட்டிங்களா நான் கேட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த திருவிழாவில் எங்கள் கடைக்கு துணி எடுத்துகிட்டு இங்கே அவங்க வீட்டு கதவு ஜன்னலுக்குலாம் நிறைய ஸ்க்ரீன் வாங்கி போனாங்க. இப்படி ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம மாநகரத்தில் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய நல்ல விளைவுகள் நடக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன் அதை பற்றியெல்லாம்.